பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் ஆஃபீஸ் வந்து நான் வந்து ஸ்கூலில் பண்ணேன். அது வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு, அது ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ சயின்ஸ் ஆஃபீஸ்னால் அவங்க ஸ்கூலில் வந்து சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறையா பெரிய பெரிய மாடலும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ சோபி வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் இயர்னால நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு மாடல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் வாட்டர் எக்ஸ்பிரிமெண்ட் பற்றிச்சான். இது வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், கொஞ்சம் லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நாங்கள் வந்து வாட்டர் டென்சிட்டி பண்ணோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன். அது வந்து நாங்கள் வந்து 3 லிக்விட்ஸ் வச்சு பண்ணோம். அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி ஃப்ளாப் ஆகிடுச்சு. எத்தனை ரிகல்ஸெல்லாம் பண்ணோம், அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கடைசியாக ஃபைனலாக பண்ணோம். அது வந்து 2 வச்சு பண்ணோம். அதுலேயே சூப்பராக இருந்துருச்சு. அப்பா வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதனால் நான் சூப்பராகவே பண்ணிட்டேன் ஸ்கூலில். ஓகே, வாட்டரும் ஆயிலும் வச்சு நம்ம வந்து 2 லிக்யூட் ஃபைனலாக நம்ம 2 லிக்யூடை வச்சு பண்ணோம். அது வந்து வாட்டரும் ஆயிலும். ஸோ அதில் நாங்கள் வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் போட்டோம். அதில் வந்து நட், அதுக்கப்புறம் போட்டோம், அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஐட்டமாக போட்டோம். ஸோ அது 3மே ஒவ்வொரு லெவலில் நின்னதுனால அந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு, என்ன ஃபன்லாம் நடந்துச்சு நம்ம இப்போ சோபிகாட்ட கேட்கலாம். அக்கா, அங்கே வந்து ஆனால் அவன் ப்ராஜெக்ட் பண்ணல. ப்ராஜெக்டே பண்ணலையா? அவன் வந்து லேட்டாக தான் இருந்தான். ஓ, வந்து லீவ் போட்டான், ஃபால்ஸ் பண்ணிட்டான். அங்கே வேறு யாராவது கொட்டிட்டாங்களா, உடஞ்சிடுச்சா? வந்து கிளாஸ் உடைச்சிட்டான். கிளாஸே உடச்சிட்டாளா? ஆனால் அவள்கிட்ட 2 கிளாஸ் இருந்துச்சு, அதில் ஒரு கிளாஸை உடைச்சிட்டான். ஒருத்த வந்து அவனோட ஸ்ட்ரா வந்து கையில் எடுத்துக்கிட்டான். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு அப்படியே எடுத்துட்டான். அப்புறம் வந்து அவன் பேக்கில் தான் போட்டான். ஆனால் செக் பண்ணி பார்த்தா இல்லை, அது வந்து அவன் எடுத்துருக்கான் அந்த பெரிய ஸ்ட்ராவை. அப்புறம் வந்து எடுத்துட்டான். ஓகே சோபி, இது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. நல்லா தான் இருந்துச்சா? இது உனக்கு புது ஸ்கூலில், இது நீ புதுசாக தானே ஃபர்ஸ்ட் டைம் தானே பண்ணுற, எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா இல்லை பயமாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ இப்படி தான் போச்சு. ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.